வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடக்கூடிய டேஸ்டியான க்ரீமி பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தா செய்யறதுக்கு 2 கப் பாஸ்தா எடுத்துக்கிறோம். 2 கப் பாஸ்தாக்கு 8 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாஸ்தா கலர் மாதிரி வெந்திருக்கு. இப்போ செக் பண்ணிடலாம். பாஸ்தாவை கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மூத்தாக வரணும். இப்போ பாஸ்தா வெந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எடுத்துடலாம். வெந்த பாஸ்தாக்களெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லா பாஸ்தாவையும் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருவோம். சூடு ஆறாமல் இருக்கும். இப்போ சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கிறோம். சிறு தீயில கிளறி விடுங்க, இல்லைன்னா வெண்ணெய் கருகிடும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்திக்கிறோம். மைதா சேர்த்துனதுக்கப்புறம் கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து பேஸ்ட் மாதிரி ஆகும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் 2 கப் பால் சேர்த்திக்கிறோம். 2 கப் பாஸ்தாக்கு 2 கப் பால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப க்ரீமியாக வேணும்னா 3 கப் வரைக்கும் பால் சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம். கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் இது திக்காகும். இப்போ 2 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு திக்காயிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிளறலாம். இன்னும் 2 நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரிகானோ பவுடர் சேர்த்துக்கிறோம். ஒரிகானோ பவுடர் பீஸாக்கு சீசன் பண்ணுற பவுடர், அது சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். மிளகுத்தூளும் ஒரிகானோ பவுடர் ரெண்டும் சம அளவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒயிட் சாஸ். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்க்கு ஹைலைட்டே இந்த சாஸ் தான். ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும் இந்த சாஸ். இந்த மாதிரி இருக்கணும். ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ் சேர்த்துக்கிறோம். இதில் க்ரீன் ஆலிவ்ஸ் கூட இருக்குது, அதுவும் சேர்த்துக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸ், ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் என்ன வேணாலும் பட்டரில் வதக்கி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆலிவ்ஸ், பாஸ்தா எல்லாமே ஒரிகானோ பவுடர் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் மஷ்ரூம்ஸ் போடலாம், சிக்கன் வேக வச்ச சிக்கன் போன்லெஸ் பீஸ் போடலாம். எல்லாமே ஒவ்வொரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். இந்த ஆலிவ்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்லேயே சீஸ் மெல்ட் ஆகிடும். க்ரீமி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த பாஸ்தா பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸ் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அவ்வளோ ஃபில்லிங்காக, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது கூட வெஜ்ஜீஸ், சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும் இந்த பாஸ்தா. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.